ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நிறைய பேர் வந்து போன வீடியோக்கு முந்தின வீடியோ இந்த சுடிதார் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து என்னோட அக்கா எனக்கு எடுத்து கொடுத்தா. அவள் எங்கே எடுத்தான்னு எனக்கு தெரில, நான் கேட்டு வேணா சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ரியா, உங்களை கூட கேட்டாங்க எப்படி நீங்கள் இங்கிலீஷ் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஸ்பானிஷ். இந்த தோஸ்ன்னு வச்சுக்கிட்டு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தியில சொல்லுங்க. ஏக் தோ தீன் சார் சொல்லுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம ரியா பாப்பாவுக்கு வந்து பொங்கல் டே செலிப்ரேஷன் அவங்க ஸ்கூல்ல. அதனால வந்து பொங்கல் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. செயின், கம்மல் எல்லாம் எடுத்து வச்சு பாப்பா வந்து ரொம்ப கியூட்டா போறாங்க. அண்ட் நேற்று வீடியோவில் வந்து நண்டு வீடியோவில் நிறைய பேர் பிம்பிள்ஸ் கேட்டிருந்தீங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது தெரியல. ப்ரெக்னென்ட் ஆனதுனால இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஹார்மோனல் சேஞ்சால. ஸோ அதனால இப்போ போயிட்டுருக்கு, ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் என்னாச்சு உங்கள் ஃபேஸில் என்னாச்சு அப்படின்னு கமெண்ட்ஸாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இதுக்கு ரிப்ளை நான் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டு ஃபிஷ் பாருங்களேன். எல்லார் வீட்டு ஃபிஷ்ஷும் கை வச்சா பயந்து ஓடும்ல, எங்கள் வீட்டு ஃபிஷ் பாருங்க. இப்போ நம்ம கையை இப்படி வச்சா எப்படி விளையாடுங்கன்னு மட்டும் பாருங்க. இடத்துக்கு வந்து நம்ம வந்து போய் அந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் தீனி போடுவோம்ல, நம்ம கையிலலாம் வந்து நிற்கும்ல, அது போகவே தேவையில்ல. நம்ம வீட்டு ஃபிஷ்ஷில் கை வச்சா புளுக் புளுக்குன்னு இருக்கும். அது வாய் வந்து நம்ம கையை அப்படியே தொட்டுட்டு போகும். நாங்களும் யோசித்தோம் எதுக்கு இவ்வளோ ஃபிஷ் வாங்கணும்னா, ஆனால் இது நல்லா ஃப்ரெண்ட்லிங்க, நல்லா விளையாடு. இப்போ சாப்பாடு கேட்குதுங்க, அதுதான் நம்ம வந்து போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பாருங்க. ஸோ இது வந்து பச்சை கற்பூரம். இது வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்க. வீடு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கணும், தெய்வீக கடாட்சமாக இருக்கணும். யாருக்காவது கோல்டு பிடிச்சிருந்தா இந்த பச்சை கற்பூரத்தை இது மாதிரி இந்த லேம்பில் எடுத்து வைங்க. அப்போ வந்து வீடு வாசனையாக தெய்வீக கடாட்சமாகவும் இருக்கும். அந்த கோல்டு பிடிச்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுவாசம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த பச்சை கற்பூரம் ஸ்மெல் வீட்லேயே இருக்கும். நம்ம ஃப்ரிக்ரன்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டா அந்த டைமுக்கு போயிடும். பட் இது வந்து நம்ம போட்டு வச்சோன்னா அப்படியே நம்ம வீட்டில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரூம்ஸில் கூட போட்டு வைக்கலாம், சாமி ரூமில் போட்டு வைக்கலாம். அது மாதிரி இது 150 ரூபாய் தான் இந்த இது. ஆனால் பச்சை கற்பூரம் கொஞ்சம் விலை அதிகம், பல்காக வாங்கினா கம்மி. ஸோ இது வந்து ஒரு குறிப்பு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரியாவை வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மேடம்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம். இன்றைக்கி வந்து பேன் கேக்கு தான். ஏன்னா அவளுக்கு என்ன டேஸ்ட்டாக சாப்பிட்றாலோ அதை மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து பேன் கேக் கொடுக்குறோம். ஸோ வாங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ முட்டை முடிஞ்சிருச்சு. கீழே எங்கள் அப்பா அம்மா வீடு தான். ஸோ அதனால முட்டை அப்படின்னு கேட்டால் பேக் போட்டு விட்ருவாங்க. ரியா ரியா ரித்துவக்கா காலேஜுக்கு போயிட்டாடா. உன்னை ஃபோட்டோ அனுப்ப சொல்லியிருக்கிறேன். ரக்ஷனா ஸ்கூலுக்கு போயிட்டா. நம்ம ஃபோட்டோ அனுப்பிடலாம் சாமி. அழகா இருக்குப்பா. ரியா இந்த ஆமா, கேரளா ட்ரெஸ் மாதிரி தான். யார் வச்சது? டாடி தான் வச்சு விட்டாரு தெரியுமா? மெகந்தி அச்சு வச்சு வச்சாரு தெரியுமா? மேக்கப் அவளுக்கு ஐயோ குத்துதான், அங்க குத்துதான், இங்க குத்துதான். நல்லா இருக்கு. மேடம்க்கு இப்ப வந்து மேக்கப் கேட்டிருக்காங்க. இல்ல அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுருவா. இப்ப நான் மேக்கப்னு சொல்லி இது பண்ணி வச்சிருக்க. போடலன்னா டென்ஷன் ஆயிடுவா. இந்த போற மேக்கப் திங்ஸ் எடுக்க, மேக்கப் போட. இதெல்லாம் நான் ஷூட்டிங்ல யூஸ் பண்ண நெத்தி சூட்டி இப்ப யூஸ் ஆகுது. எவ்வளவு வச்சிருக்கேன்னு பாருங்க. ஃபுல்லா எந்த நெத்தி சூட்டி அழகா இருக்கும். இப்படி வாரியா? எது அழகா இருக்கும் பாப்பாக்கு? இது ஃபுல்லா என் நெத்தி சூட்டி தான். இந்த ரோஜாலெல்லாம் இது யூஸ் பண்ணியிருப்பேன், இந்த நெத்தி சூட்டி. ஆஃப்டர் லாங் கேப் தூசி தட்டி எல்லாத்தையும் எடுத்தேன். எது வேணும்? இது வந்து இடுப்புல போடுறது ஒட்டியானம். நல்லா இருக்குல்ல ரியா? இதெல்லாம் டான்ஸுக்கு போட்டுக்கலாம் நம்ம. நெத்தி சூட்டி இங்கிட்ட அவ்வளோ பஸ்லாம் போட்டால் நிற்காது. ஆமாம், உனக்கு முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குல்லடா தங்கம். இது அழகா இருக்குல்ல? இந்த நெத்தி சூட்டி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு.
இது நம்ம டான்ஸ்க்கு போடலாம். டான்ஸ்க்குலாம் அவங்க போட்டுருவாங்க. அழகா இருக்குடா, உனக்கு வாங்கவே தேவையில்ல, அம்மா எல்லாம் வச்சிருக்கேன். சரி, இப்போ வந்து நம்ம லைனர் வச்சு விட்டுடலாமா? ஐ ஷேடோ இதுவும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பேலட் எடுத்து. மேக்கு வாங்க 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 வாங்க, இப்படி வந்து உட்காருங்க, நில்லுங்க, அப்பதான் அம்மா கரெக்டா வரும். கண்ணை மூடுங்க. நான் மேக்கப் போட்ட காலம் போய் என் பிள்ளைக்கு மேக்கப் போட்ட காலம் வந்துச்சு. அதுவும் அடுத்ததும் வந்து பொம்பளை பிள்ளையா இருந்தா 2 நிற்குங்க லைனா. வாங்க நீங்க வாங்க, எல்லாம் 5 ரூபா கொடுத்துருங்க அம்மாவுக்கு. சரியா மேக்கப் போட? என்னடா என்னவோ இங்கிலீஷ்ல பேசுது தோற. அவக்கு ஹேர் க்ரோயிங்ன்றா. ஓகேவா, காட்டுங்க. லைட்டாக தான் போடணும் சரியா ஸ்கூலுக்கு? இல்லை இல்லை தெரியல. அப்படியே உனக்கு பட்டுப்பாவாடை சட்டை போட்ட மாதிரியே இருக்குது. போச்சு, அது போட்டால் நீ வாய மூட மாட்டா. ஈனச்சிருவா. முடிதான் என்ன பண்ணலாம்? முடி அப்படியே விட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொட்டெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு எடுக்கிறேன். நல்லா நல்லா இருக்கு. குடிமீலாம் போடா, நல்லா இருக்காது. இங்க பாரு, இது நல்லா இல்ல. நல்லா இல்லை, வேண்டாம், அசிங்கமாக இருக்கும். முடி வரல, அழகா அவருக்கு ஹேர் ஸ்டைல் தான். ரெண்டு பேர் சப்போர்ட் இருக்காங்க. முன்னாடி திமிரு பத்தி அதுக்கு இப்பல இப்பதான் அழகா இருக்கு. ஒழுங்கா சீ விடு. குடிம் போட்டாதான் நெத்தி சுட்டி வைக்க முடியும். குடிம் இப்போ வேண்டாம், நெத்தி சுட்டில வேண்டாம். இது சும்மா போட்டு பா, சும்மா வச்சு பாக்கறேன். சும்மா வச்சு பாரு. கிருஷ்ணன் மாதிரி இருக்கு தெரியுமா? நோ நோ நோ, இட்ஸ் நாட் குட் ஃபார் திஸ். சரி வேணாம், வேணாம். இங்க வா. சீப் எடுத்துட்டு வாங்க, சீப் எடுத்து கொடுங்க. சீப் எடுத்துட்டு வாங்க. அது வேற நோய், இது வேற. அது ஒண்ணும் செய்யாது அம்மா. இங்க வா. லூஸ் பிரிச்சு விட வேணாம் கொஞ்சம். சரி இருடா. தங்க புள்ள ரெடி ஆயிட்டீங்களா பொங்கலுக்கு செலிப்ரேஷனுக்கு? என்ன ஆடுறீங்க? பாட்டா பாடவா? பரதநாட்டியம் சொல்லி கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்கா? தை தரிக்கிட்ட தாம் தக்க ஜுன்னு தாம் தரிக்கிட்ட தோம் தை. ஏதோ உங்க அப்பாவுக்கு பட்டுப்பாவோட ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்கு. மேக்கப் ஐ ஷேடோ காட்டுங்க. கண்ணை மூடுங்க. ஐ ஷேடோ. வா, ஊட்டில இருக்க மாதிரி இருக்கா? சுட சுட இட்லி. உங்க ஊர்ல கூட 24 தான், நம்ம ஊர்ல 23. நிறையா ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போலாமா? ரெடியா? போட்டோ எடுக்கலாமா? வாங்க. என்ன சொன்ன? நல்லா டேஸ்டா இருக்கும் இட்லி சாம்பார். என்னென்ன போஸ் கொடுக்குறப்பாங்க. வேற போஸ். மருதாணி எல்லாரும் காட்டி போஸ். என் மருதாணி பாருங்க. தங்க பிள்ளை, வைரப்பிள்ளை. அப்புறம் அப்புறம் ஓகே. வாங்க 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 போலாம். தங்கப்பிள்ளை எங்க தங்கப்பிள்ளை? பேக் சைட். ஃபைனலா ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நாளையில இருந்து ரியாக்கு ஸ்கூல் லீவு. ஏ, எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு லீவுன்றது. காலைல எஞ்சிக்க வேணாம். என்ன இல்லாட்டி 6:30க்கு எஞ்சிப்போம். இவளுக்கு லீவுனா ஒரு 6-7 மணிக்கு எஞ்சிப்போம், அவ்வளவுதான். ஸோ கிளைமேட் வேற லெவலுங்க. சென்னை கிளைமேட் சூப்பர். ஆனால் எல்லா ஊர்லேயும் வேற மாதிரி இருக்கும் சூப்பரா. ஆனால் சென்னையில் இந்த கிளைமேட் வர்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. பார்த்தியா, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனசிஸ் படிக்கிறாங்க, சயின்டிஃபிக் நேம். தெரியுமா எப்படி இருக்கு பார்த்தீங்களா சென்னை? பட் இதுதான் வந்து கோயில். ரியாவை ஸ்கூல்ல விட்டுட்டு பின்னாடி போயிடாத, ஊந்துரு. எனக்கு இருக்கிறது கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி ஒண்ணு. ஸோ ரியா ஸ்கூல்ல விட்டு வழக்கமாக நாங்கள் எங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வருவோம். ஸோ எல்லா துர்சக்திகளும் புஷ்ஷுன்னு போகணும் அப்படின்னு வேண்டிட்டு நல்லது நடக்கணும்னு. ஸோ வழக்கமாக கோயிலுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம்? புளிசாதம் சக்கரை சாமி பொங்கல் வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் மெயினாக வருவா.
நல்லா இருக்கும் புளி சாதம் தெரியுமா? அது வேறுங்க நல்லா எடுத்து அப்படியே பின்னாடி போயிடாத, எனக்கு பயமா இருக்கு. நீங்க பாரு ஒன்றாவது சூப்பரா இருக்குங்க பேர். ரைஸ் எல்லாம் நல்லா குருணை கடையில் கூட வாங்கும்போது கூட புளி சாதம் ஒன்று செப்பாக்க போகணும் ஒன்று. சரி எனக்குன்னு சேர்த்து சொல்லலான்னு பார்த்தா அதுவும் வந்து இல்லை எனக்கு 2 உனக்கு என்ன வேணும்னு கேட்குறா. அதான் ஊட்டியில உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஏதோ நாங்கள் டூர் வந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு சென்னை. உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கு. இல்லை ஆஃப்டர் ஒரு லாங் கேப் எங்கள் குட்டிகள் இல்லாமல் ஏதோ 2 பேர் அந்த மாதிரி இருக்கு. அது நல்லா இருக்கு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் கருப்பு கயிறுலாம் வாங்கிட்டு உட்காருங்க, நீங்களும் வாங்க. எனக்கு பொட்டு பார்த்தீங்களா? ஸ்ரீராம ஜெயம் நல்லா வச்சு விட்டுருக்கேன் பேர் நான். ஸோ சூப்பராக இருக்கும். நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு டெம்பிள் இது. இந்த நியூ இயர் வந்து எந்த கோயிலுக்கும் போகலையா? போனோம், ஆனால் வெளியவே நின்றுட்டு அப்படியே கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால உள்ள போய் கும்பல. நியூ இயர் அன்னைக்கு எங்கள் ஃபர்ஸ்ட் டெம்பிள் வந்து எங்கள் 2 பேரோட ஃபேவரட் வந்து ஆஞ்சநேயர் டெம்பிள். இல்லை எல்லாருமே எங்களுக்கு ஃபேவரட் தான். அதனால ரொம்ப பக்கத்தில் நல்லா இருக்கேன்னு இந்த கோயிலுக்கு நம்ம எப்பவும் வர்றது தான். ஸோ அதனால வந்து வந்தாச்சு, புளிதாரம் சாப்பிட்டாச்சு. இப்போதான் மனசு நிறைஞ்சு. அது இந்த உயரத்தில் ஏறி உட்காந்து தான் இவங்க சாப்பிடுவாங்களாமா. இல்லை அங்கே பார் லொக்கேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்கு. லொக்கேஷன் நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அதனால சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போய் ரியாவை கூப்பிட்டுட்டு போனோம் வீட்டுக்கு. நாங்கள் போனது தெரிஞ்ச என்னை விட்டு போயிட்டியே டென்ஷன் ஆகிடுவா. ஸோ அவளை அப்படியே போகும்போதே கூப்பிட்டு போகிற மாதிரி தான். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போகலான்ட்டு அப்படியே உட்காந்துட்டோம். அவருக்கு தக்காளி இது உங்களுக்குலாம் வேறு வேலை வெட்டி இல்லையான்னு கேட்காதீங்க. வேலை வெட்டி இருந்தாலும் நமக்குன்னு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக வந்து இருந்தால் தான் அடுத்த வேலை வெட்டி ஒழுங்காக பார்க்க முடியும். ஆமாம், இவர் விட்டுட்டு ஓடணும் இப்போ வேற கோயிலுக்கு. எனிவே அதுவும் இல்லாமல் இந்த டைமில் வந்து அவங்க ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றுறதுனால அவங்க எல்லாத்தையுமே டெய்லி ஆசைப்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்மளும் கூட சேர்ந்து. நீங்களே பாருங்க, போன ப்ரெக்னன்சிக்கு இவர் என் கூட இல்லை, கோயம்புத்தூர்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். 2வது மாசத்துல விட்டு போயிட்டாரு. அப்பப்போ வருவார், அப்பப்போ தொட்டுக்க ஊருக மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவாரு. நான் என் கூடவே இல்லை, இந்த ப்ரெக்னன்சிக்கு தான் என் கூடவே இருக்காரு. அதனால தான் 24 hours கூடயே இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஹாப்பியா இருக்கு. சரி சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. நான் பொங்கல் சாப்பிடுறேன். என்ன எப்படி இருக்கு? லொக்கேஷனை பார்த்துட்டு அப்படியே சாப்பிடும்போது எப்படி இருக்கு? அருமையா இருக்கும். அருமையா இருக்குமா? அருமையா இருக்கா உனக்கு? அருமையா இருக்கு. ஃபைனலா மேடம் கூட்டிட்டு வந்தாச்சு. ஹலோ, ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. என்ன ரிப்போர்ட்? Hey, come here. Oh, now I understand. You are telling lying girl. டீச்சர்ட்ட காட்றேன். Not telling lie. என்னாச்சு? Tell the truth. என்னாச்சு? சரி டாடியை கடிக்க கூட சொல்லுங்க, என்னாச்சு? What happened? I'm telling the truth. He tell me bad girl. When the school. ஏன் பேட் கேர்ள் சொன்னாங்க? தங்க குட்டியா, என் செல்ல குட்டியா? They say bad girl. Why they said? Tell me that. Cousin, I didn't eat பொங்கல். no, I just know. I need to tell it. ஏதோ வளர்றா. So guys, இன்னைக்கு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து சூப்பரா போச்சு எங்களுக்கு. ரியாவோட பொங்கல் செலிப்ரேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய் சொல்லிடுங்க ரியா. Why they said I don't? Bye. Happy Pongal சொல்லுங்க. Happy Pongal. Happy Pongal. Advance. ஜாலியா கொண்டாடுங்க. ரியா ஹாப்பி பொங்கல்ங்கறத வந்து சொல்லுங்க. Happy Pongal. சொல்லு சாமி. பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மார்கழி திங்கள் ஒரு பாட்டு பாடிடுங்க. No. கலாய்க்கிறேன் தெரியுது. No.